கூட சொல்லுவோம், பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும், கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும், ஏன் தெரியுமா? இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில். சபை சொல்லட்டும், வல்லவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கண்களை மூடி சில நிமிடங்கள் நம் ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். உண்மையுள்ள தேவனை நாம் உயர்த்துவோம். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆமென், அல்லேலூயா. கடந்த காலங்கள் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும் அவர் நமக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற செய்தவர், நமக்கு அற்புதங்களை செய்தவர், நம்மை அதிசயமாய் நம்மை நடத்தினவர். இம்மட்டும் நமக்கு ஜீவன் தந்திருக்கிறாரே, சுகம் தந்திருக்கிறாரே, பலன் தந்திருக்கிறாரே, கிருபை பாராட்டியிருக்கிறாரே. அவைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம், துதி பலிகளை செலுத்துவோம். சில நிமிடங்கள் நம்முடைய வாய் திறந்து நம்முடைய இருதயத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமக்கு நன்றிகள் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். தேவனே நாம் உயர்த்துவோம், உயர்த்துவோம். ஆமென், 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை தேடி வந்தீரே, எங்களுக்கு வாழ்வு கொடுத்தீரே, எங்களுக்கு ஜீவன் கொடுத்தீரே, எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நீர் அற்புதமானவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் பராக்கிரமம் உள்ள தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை தாங்கினவர், எங்களை ஏந்தினவர், எங்களை சுமந்தவர், எங்களை தப்புவித்தவர், எங்களுக்கு துணை செய்தவர், எங்களோடு கூட இருந்தவர், எங்களை மறவாதவர், எங்களை நினைத்தவர், எங்களை போஷித்தவர், எங்களை ரட்சித்தவர், எங்களை அபிஷேகித்தவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இருதயம் திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமக்கு முன்பதாக நிற்பதற்கு நாங்கள் எவ்வளவு வேணும் தகுதி உள்ளவர்கள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் அபாத்திரமானவர்கள் ஆண்டவரே. உமது கிருபையின்படியும் உமது இரக்கத்தின்படியும் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர். நல்ல தகப்பனை போல,
நல்ல தாயை போல, நல்ல சிநேகிதனை போல, நல்ல மேய்ப்பனை போல எங்களை சுமந்து ஏந்தி தாங்கி எங்களை வழி நடத்துகிற எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை எங்களுக்கு செய்தவர், எண்ணி முடியாத அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில செய்து வருகிற எங்கள் மகத்துவமுள்ள தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, 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 ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து வருகிற எல்லா மேன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடந்த 3 மாத காலமளவோ எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா, நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா, துதிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. அல்லேலூயா. வார்த்தைகளினால் விவரிக்க முடியாதவைகள் ஆண்டவரே, அப்பா சொற்களால் சொல்லி முடியாதவைகள் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து வருகிற எல்லா மேன்மைக்காக ஸ்தோத்திரம், எல்லா இரக்கத்துக்காக நன்றி என்று இந்த வார்த்தையை சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எண்ணிலடங்காத நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனை உயர்த்துவோம். அல்லேலூயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உயர்த்துவோமா? நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லை, தடைகளை தள்ளாட. சொல்லுவோம். சோர்ந்து போன நேரமெல்லாம், சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி கோடி கோடி. சொல்லுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல். மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் இதுவரை கரமசைத்து நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை மறவாமல் எங்களை நினைத்தவரே,
இரவும் பகலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை மனதார நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த புதிய மாதத்தின் இந்த முதல் நாளில் அதிகாலையிலே உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் கூடி உமக்கு நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க தேவனுங்களுக்கு பாராட்டுகிற மிகப்பெரிய இந்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இதுவரை எங்களை நடத்தினவர், இம்மட்டும் எங்களை சுமந்து வந்த எங்கள் எபினேசரே, எங்களோடு கூட இருந்தவரே, எங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே, உயிரோடு இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபை பிரசன்னம் தொடர்ந்து எங்கள் மத்தியில் பெருகட்டும்பா. ஆவியானுடைய கரத்துக்குள் மீதியான நேரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே அதிகாலையிலே வந்தவங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய தயவு, இரக்கம், கிருபை நம்மை தாங்கினதற்காக நன்றி சொல்ல கடைப்பிடிக்கிறோம். இந்த நாட்களிலே நமக்கு குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் ஆராதனைகள்லாம் சிறப்பாக நடைபெற ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த வேதப்பதியை வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையை பற்றி அநேக காரியங்களை சொன்னார். 1 அதிகாரத்திலே 1:18 வாசித்து பார்க்கிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் தேவபலனாக இருக்கிறது. அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், கிருபை, தியா, அவருடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு தெளிவாக விளக்கி இந்த 1 அதிகாரத்திலே காண்பித்திருக்கிறார். ஆகவே சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சிலுவை பற்றிய உபதேசம் சொல்லும்போது 27 சொல்கிற, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானதை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுவோமா? சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை பிரசங்கிப்பது, அவருடைய போதனைகளை கேட்பது, அதன்படி நடப்பது இந்த உலகத்துக்கு ஒரு பைத்தியம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். ஆகவே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமாய் தோன்றுகிற நம்மை அவர் தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளையும் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லும். அல்லேலூயா. அவரை அறிந்து கொள்கிற அறிவு, அவரை இன்னும் அதிகமாக அறிகிற அறிவு. நேற்று அந்த செய்தி கொடுக்கும்போது அந்த பிரசங்கர் கேட்டார், எதுக்காக நீங்கள் ஜெபத்துக்கு வரீங்க? அவரை அறிகிற அறிவில் இன்னும் வளரணும், அவரை இன்னும் அதிகமாக நாங்கள் இன்னும் தொடர்ந்து அவரை பின்பற்றணும், அவருக்குள்ளே வாழணும், வளரணும், பேசணும், அவரை பற்றி இன்னும் அதிகமாக வெளிப்பாடு எங்களுக்கு வேணும். ஆகவே இதெல்லாம் உலகத்தின் பார்வையில் ஒரு பைத்தியமாக தோன்றும். இப்போ தானே குட் ஃப்ரைடேன்னு போனீங்க, இப்போ தானே ஈஸ்டர்னு போனீங்க, இதுக்கடையில் 1ஆம் தேதி இது ஒரு ஆராதனையா அப்படின்னு சொல்லி அநேகர் கேள்விங்க போதும் போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ உலகத்தாருடைய மனசில் அது புரியல. ஆகவே இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை குருடாக்கி வச்சுக்கிறார். இதை பவுல் சொல்கிறாரு, இவைகளை எல்லாம் மற்றவங்க பார்வையில் அது பைத்தியமாகத்தான் தோன்றுகிறது. இப்படிப்பட்டவைகளை எல்லாம் நாம் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பாக்கியம் கொடுக்கிறார். இதை 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது இன்னும் அந்த காரியத்தை பேசும்போது இங்கே 5ஆம் வசனம் வாசிக்கிற 2:5, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனமாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது. ஆகவே நாங்கள் என்ன பேசுகிறோம் என்றால் 6ஆம் வசனம், அப்படி இருந்தும் தேர்ந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போயுள்ள இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் என்ன சொல்லுங்க, மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானத்தையே பேசு. இது ஒரு ரகசியம். ஆமென் சொல்லுமா? இது ஒரு ரகசியம், இது பரம ரகசியம். எல்லாருக்கும் புரியாது, தெரியாது. ஆனால் இந்த ரகசியத்தை இந்த நல்ல ஆவியானவர் நமக்கு மறைவானதை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த ஆழங்கள் இது பேச சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தில் நமக்கோ எல்லாம் சொல்ல, நமக்கோ தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் ஆளுங்கள் அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷனை எவன் மனுஷனுக்குரியவளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவி என்று ஒருவனும் தேவனுக்குரியவளை அறிய மாட்டானே. சொல்லுங்க, நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டு அறியும்படி தேவனிடத்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அல்லேலூயா. நாங்கள் உலகத்தின் ஆவி, மனுஷ ஆவி அல்ல, தேவனை பற்றி அறிகிற தேவனுடைய ஆவி.
அந்த ஆவியானவர் இருந்தால் தான் தேவனுடைய காரியங்களை நமக்கு போதிப்பார், தேவனுடைய வழிகளை நமக்கு கற்றுக் கொடுப்பார். இது உலக மனுஷனுக்கு புரியாது, தெரியாது. அதனால் அது அவங்களுக்கு பைத்தியமாக இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்படி நமக்கோ அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. ஆமென், அல்லேலூயா. ஆகவே இவைகளை கிறிஸ்துவின் சிந்தையை பற்றி பவுல் இங்கே பேசி வரும்பொழுது, இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அவரை அறிந்தார்களே, ஆனால் அவரை சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்களே என்று சொல்லி அங்கே 8ஆம் வசனம் சொல்லி அதுக்கப்புறம் நமக்கு சூப்பராக ஒன்று சொல்கிறார். 9-10 தான் இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தம். எழுதியிருக்கிறபடி சொல்லுங்க, எழுதியிருக்கிறபடி ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது எந்த மனுஷனுடைய எழுதியிருக்கிறபடி. என்ன எழுதியிருக்கிறாரு? அதை வாசித்து பார்க்கும்போது ஏசாயா 64:4 சொல்கிறாரு. என்னத்தை எழுதியிருக்கிறார்? நாம் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தை நன்றாக ஆராயவும் அதன்படி செய்யும். சொல்லுங்கள், எழுதியிருக்கிறபடி ஏசாயா 64:4 என்ன சொல்கிறாரு? சொல்லுங்கள் எல்லாம். 64:4 தேவனே இங்கே சொல்லப்படுகிறது. ஏசாயா 64:64 தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, ஒருவரும் உணர்ந்ததில்லை, ஒருவரும் கண்டதில்லை. ஆமேன்னு சொல்லுமாம். ஆண்டவரே உமக்குன்னு காத்திருக்காங்கல்ல. ஒளிப்பு ஜெபம்னாங்க, பகல் ஜெபம்னாங்க, உபவாச ஜெபம்னாங்க, 50 நாள் ஜெபம்னாங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுறேன்னாங்க. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அல்லேலூயா சொல்லுமா. உலகத்துக்காக காத்திருக்க, உலகத்துக்காக எது காத்திருப்பாங்க? படிப்புக்காக, வேலைக்காக, கல்யாணத்திற்காக, குழந்தைக்காக, இன்னும் அநேக நன்மைகளுக்காக அவங்க காத்திருப்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்காக தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்கள் எல்லாம் சொல்லுங்க. எனக்கு இல்லை, நம்ம காரியங்களுக்கெல்லாம் உமக்கு. நீங்கள் எங்களோட பேசணும், நீங்கள் எங்களோட இருக்கணும், நீர் எங்களை நடத்தணும், நீங்கள் காரியத்தை கவனிக்கணும். உங்கள் நாமம் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள். அல்லேலூயா சொல்லுமா. அவருக்குன்னு நம்ம காத்திருந்தா அவருடைய காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆமென். மனுஷருக்கு காத்திருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் தேவனுக்கு நாம் காத்திருப்போமேனால் கர்த்தர் நம்ம காரியத்தை கவனிப்பார். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் காத்திருக்கோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் அவர்கிட்ட பேசுகிறோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் அவர் நம்மளோட பேசுகிறாரு, அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நிறைய சமயங்களில் நாம் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கணத்தை நம்ம கொடுக்கறது இல்லை. நான் அவர் எதிர்பார்க்குறாரு. ஒரு உறவு வேணும்னா 2 பேரும் உட்கார்ந்து அந்த அன்பு, அந்த உறவு, அது கணவன் மனைவியோ, பெற்றோரோ, பிள்ளைகளோ, அது கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளோ, ஒருவருக்கொரு உறவு இல்லைன்னா அந்த உறவு துண்டிக்கப்படும். அது தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம். ஆதாமோடு இருக்க விரும்பினார், ஆதாமோடு பேச விரும்பினார். ஆகவே ஆண்டவரை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருத்தர் உங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு தான் தெரியும். நாம் அவரோடு இருக்க நாம் உங்களோட நெருங்கி பழகத்தான் இப்போ வர்றீங்க. உங்களுக்கு என்னென்னு எனக்கே தெரியாது, ஆனால் ஆண்டவர் தெரியும். ஆனால் நெருங்கி வரும்போது தான் என்ன கூட யோசிப்பேன், இவங்க வர்றாங்களே, இவங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்க, என்ன காரியத்துக்காக வருவாங்க, நம்மகிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, தெரிய மாட்டேங்க, புரிய மாட்டேங்க. சில சமயம் நினைப்பேன், சில ஆட்களை பார்ப்பேன், அடிக்கடி வருவாங்க, உட்காந்துருப்பாங்க, போவாங்க, பேசுவாங்க. நான் கேட்பேன், ஏப்பா அந்த ஆளுக்கு இவங்களாம் எவ்வளோ நாளாக சர்ச்சுக்கு வர்றாங்க, இவங்க என்ன பிரச்சனைக்கு வர்றாங்க, நமக்கு தெரிய மாட்டேங்குதேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் எப்போதான் சூழ்நிலை வந்துடும், அதை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ தான் இவங்களுக்கு தேவையா. ஆனால் அது நமக்கு தெரியப்படும் போது நம்ம ஜெபிக்கும் போது நம்மளால் ஆனதை செய்வோம். அது நம்மளால் முடியலைன்னா ஆண்டோட்ட கையில் விட்டுருவோம். எல்லாரும் பார்ப்பாங்க, அவங்க காரியத்தை பார்த்துட்டு முடியலன்னு சொன்னால் தான் கடைசியில் தான் ஆண்டோட்ட வருவாங்க. அப்படி தானே? அதான் மனித சுபாவம். அங்கே போவோம், இங்கே போவோம், அங்கே உருட்டுவோம், இங்கே உருட்டுவோம், அதை பார்ப்போம். கடைசியில் ஒன்றும் முடியலையா, இனி ஆண்டவர் தான். ஆமே. ஆகவே நீர்
உமக்கு காத்திருவர்களுக்கு ஆயத்தம் பண்ணதை உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, உணர்ந்ததில்லை, கண்டதில்லை. ஆகவே நாம் காணாததும் கேட்காததும் உணர்வதுமான பெரிய காரியங்களை நமக்குன்னு ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறார். ஆமென். ஏப்ரல் மாதத்தில் இதுவரைக்கும் நான் கேட்காதது, நான் பார்க்காதது, நான் உணராத எனக்கு இந்த மாதம் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுமா? நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பேன். ஆமென் சொல்லுமா? ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்ய போகிற காரியம் சாதாரண காரியம் கிடையாது. அது இதுவரைக்கும் ஒருத்தர் எனக்கே தெரியாது. எனக்கே தெரியாத காரியத்தை எனக்கு ஏன் ஆண்டவர் செய்ய போகிறாரு? அது என்னால் புரியல, எனக்கு தெரியல, நான் பார்க்கல, அதை கேட்கல, உணரலை. பட் காட் இஸ் கோயிங் டு டூ பியாண்ட் மை இமேஜினேஷன், பியாண்ட் மை லிமிட். அவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அவர் செய்கிறத நான் அறியன்னா அவருக்கு காத்திருக்கணும், அவரை நான் அதிகமாக இன்னும் சார்ந்திருக்கணும். அப்படி செய்யும்போது காணாததையும் கேட்காததையும் உணராதையும் இந்த மாதத்தை செய்ய போகிறாரு. அது யாருடைய வாழ்க்கையில் செஞ்சார் அப்படின்னு ஒரு ஆளை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ மனுஷனை பற்றி வாசித்து பார்க்குறோம். வீட்டில் போய் வாசித்துப்பாங்க. அதை ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். இந்த குடும்பம் மாதிரி என்ன குடும்பம்னா பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த குடும்பம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் அந்த குடும்பம் 12 கோத்திரத்தில் சின்ன கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். அந்த பென்யமீன் கோத்திரத்தில் ஒரு மனுஷன் பேர் இருக்கான். பேர் என்ன சொல்லுங்க? 1ஆம் வசனம் சொல்லுது. 9:1 பென்யமீன் கோத்திரத்தாரில் யார் இருந்தாவான்? அந்த கீஸுங்கிற பேருடைய ஒரு பெரிய பராக்கிரமசாலி பென்யமீனில் கோத்திரம். 2ஆம் வசனம் சொல்கிறேன், அவனுக்கு ஒரு பையன் பேர் இருந்தால், அவன் பேர் சவுல். அப்பா பற்றி சொல்லிருக்குது. அப்பா எப்படிப்பட்டவர்னா பென்யமீன் கோத்திரம், பெரிய ஆள், மகா பராக்கிரமசாலி சொல்லிருக்கிறது. அந்த மகா பராக்கிரமசாலிக்கு ஒரு பையன் இருந்தால் சவுல். அவன் மகா பராக்கிரமசாலி அப்பா இருந்தாலும் அவனுக்கு இந்த பராக்கிரமம் இருக்கிற ஆட்களில் பீஸ் அசம்பிளி சப்கார்டில் அவன் தான் பெரிய ஆள். ஆமென் அல்லேலூயா. அவ்வளோ உயரமாக இருப்பான். எல்லாரும் அவனுக்கு கீழே தான் இருப்பாங்க. உயரமான ஒரு ஆள். அந்த ஆள் நின்றாருன்னா மற்ற ஆளுக்கெல்லாம் சேகரில் பக்கத்து தோளுக்கு தனிப்பார். அப்படிதானே சார்? அவர் தோட்டத்தில் உயரமான ஆள். அதை விட சூப்பரன்னோடு சொல்லிருக்கு. அவர் எப்படி இருப்பாராம்? 2ஆம் வசனத்தில் அவரை மாதிரி அழகாகவும் ஒரு நல்ல சூப்பர். இதெல்லாம் அவனுக்கு ஃபிசிக்கல் உலகப்பிரகான தோற்றங்கள்லாம் சொல்லியிருந்தாலும் அவங்க முக்கியமான ஒரு காரியம்னு கேட்டால், அப்பா மகனை பார்த்து சொன்னானே, நம்ம கழுதையை காணாமல் போச்சு. என்னத்தை காணலை? ஆட்டை காணலை, மாட்டை காணலைன்னா பரவாயில்ல, இது என்ன காணலை? நம்ம கழுதுனா நம்ம குறைவாக மதிப்பிட்டோம். அந்த நாட்களில் அதான் வாகனம். 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி அது முக்கியமான அந்த நாட்களில். ஏன்னா ஆண்டவரே எதெல்லாம் போனாராம்? நம்ம கழுதனோடனே நம்ம அதை கொஞ்சம் மட்டமாக நினச்சி இல்லை, அது நல்ல உயர்ந்த ஒரு அந்த நாட்களை தான் பயன்படுத்திக்கலாம் போக்குவரத்துக்கு. அது முக்கியமான வீட்டில் இருந்தது முக்கியமான காரியம். அந்த கழுதையை காணாமல் போனோடனே அப்பா சொல்லும் போனே இப்படி பாட்டுவான். அப்பா சொல்கிறத அப்படியே கேட்குறாரு. அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். எத்தனை பேர் ஏசப்பா சொல்கிறத அப்படியே கேட்குறீங்க? அப்பா சொல்கிறது அப்படி வீட்டில் ஏசப்பா சொல்கிறத அப்படியே கேட்டால் வீட்டில் அப்பா அம்மா சொன்னது பிள்ளைகள் அப்படியே கேட்பாங்க. அல்லேலூயா சொல்லுமா? அதே மாதிரி சர்ச்சில் பாஸ்டர் சொல்கிறத அப்படியே கேட்குறவங்களும் உலகப்பிரன தாய் தகப்பனை கீழ்ப்படியை விட ஆவிக்குரிய தகப்பமாருக்கு 2 மடங்கு அதிகமாக கீழ்ப்படினோம். அப்படியே கேட்குற மனுஷன், அந்த ஆவிக்குரிய மனுஷனை பற்றி சொல்லும்போது அவன் எப்பா நம்ம கழுதையை காணோம் அப்படின்னோடனே அவனை போய் உடனே அப்பா சொல்கிறது அப்படியே கேட்டார். அப்படியே கேட்டு கழுதை தேடி போகிறாரு. வேலைக்காரன் கூட கூப்பிட்டு போகிறாரு. 3 நாளாக தேடி பார்க்குறாரு, கழுதை காணும். அப்படி ஒவ்வொரு ஊராக போகிறாங்க. பார்க்கும்போது வேதம் சொல்லுது, பல ஊர்களை எப்ராயிம் நாட்டை பலையெல்லாம் போனோம், அங்கே காணலை. அதுக்கடுத்து சூப் நாட்டுக்கு போகிறோம், அங்கேயும் பார்க்கல. அதனால் அவங்க 2-3 நாளை தேடி பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா சவுல் சொல்லணும், எப்பா 3 நாள் ஆச்சு, இனி கவலை நம்ம கண்டுபிடிக்க முடியல. கழுதை மேலே கவலை போய் அப்பா யார் மேலே கவலைப்படுவார்? நம்ம மேலே கவலைப்படுவார். அதனால் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் தீர்மானம் பண்ணுறாங்க. உடனே எப்படி இல்லை நம்ம அந்த காரியத்தை பார்க்காம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் யாராவது ஒரு தெய்வ மனுஷன் இருக்கிறாரா, அவரை போய் பார்ப்போம். நம்ம 1 அப்பா சொல்கிற அப்படி கேட்குறவனா இருந்தால், 2வது அவனுடைய பிரயாசத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த பிரயாசத்தின்படி ஒன்றும் நடக்காதனால இனி நம்மளால் முடியாது, இனி தேவனால் தான் முடியும். ஆமென் சொல்லுமா? அந்த இடத்துக்கு வர்றான். அந்த இடத்துக்கு வந்தபோது அவன் சொல்கிறான், இதோ இந்த பட்டணத்தில்
6ஆம் வசனத்தில், இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர் என்று சொல்ல போகிறார். ஆகவே அவர் சொல்கிறது தான் அப்படி நடக்கும். அங்கே போவோம். அவர் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு என்ன செய்வார்? ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லலாம், இல்லை நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த ஊரில் யாராவது தெய்வ மனுஷன் இருக்காங்களா, அந்த தெய்வ மனுஷனை போய் பார்த்துட்டு அவரால் முடியலைன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போவோம். ஆகவே அங்கே போகிறாங்க, அந்த தெய்வ மனுஷனை போகிறாங்க. தெய்வ மனுஷனை தேடணுங்க ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ ஆயத்தம் பண்ண நன்மைகளை கண் கண்டதில்லை, காது கேட்டதில்லை. அது எந்த மனுஷன் இதை நினைப்பதற்கு வேண்டிக்கொள்ளுங்க மேலே செய்யறதுக்கு யாருக்கு செய்வார்னா, நம்பர் 1 அப்பா சொல்கிற அப்படி கேட்பார். 2வது தேவனுடைய மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவன். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தெய்வ மனுஷனுக்கு கொடுக்கணும், தெய்வ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த தெய்வ மனுஷன்ட்டு போனோடனே அப்போ சொல்லலாம், தெய்வ மனுஷனை பார்க்கணும் சும்மா போகக்கூடாது, வெறுங்கையோட போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? தெய்வ மனுஷனை பார்க்கும்போது எப்படி போகணும்? வெறுங்கையோடு போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். அல்லேலூயா. மணி ரொம்ப உற்சாகமாக சொல்றாரு. மணி மேக்ஸ் மணி திங்ஸ். அவரை போய் சும்மா பார்க்கக்கூடாது, அவருக்கு எதையா கொண்டு அப்போ நம்மகிட்ட ஒன்றும் இல்லையே, 3 நாளாக இருந்தெல்லாம் காலி ஆயிடுச்சு, அப்போ வேற இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் இருக்குது அண்ணா, அதை கொடுத்து அந்த படத்தை இங்கே காணிக்கையாக கொண்டு போகிறோம். ஸோ ஆண்டவர் சுருக்கமாக சொல்கிற நமக்கு தெரியும். அங்கே கொண்டு போய் காணிக்கைலாம் கொடுத்து அவனை பார்த்துட்டு விசாரித்து வர போகிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த சவுல் எப்படி தெய்வ மனுஷனை போய் பார்த்து அவரிடத்துல வழிகளெல்லாம் கற்றுக்கொண்டு நினைக்கிற இதே காரியத்தை அந்த தெய்வ மனுஷனுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? மனுஷனுடைய ஆவியை என்று மனுஷனுக்குரியவளை எப்படி அறிவோம்? தேவனுக்குரிய காரியத்தை நாம் அறியணும்னா நாம் தேவனுடைய ஆவியை பெறணுமே. இந்த தெய்வ ஆவியை பெற்ற ஒரு தெய்வ மனுஷன் அந்த ஊரில் இருந்தார். கேட்க, இந்த ஊரில் யாராவது இருக்காங்களா? இந்த ஊரில் தெய்வ மனுஷன் இருக்கிறான்னா உடனே அதுக்கு அங்கே ஒரு தெய்வ மனுஷன் இருக்கிறாரு. அவர் ஒரு ஞான திருஷ்டிக்காரன். அந்த மனுஷன் கடவுளுடைய கிருபை பெற்றவர், வரம் பெற்றவர் அப்படின்னு சொன்ன உடனே அவரை தேடி போகிறாங்க. இவங்க தேடி போகிறதுக்கு முன்னால் தெய்வ மனுஷனுக்கும் தேவன் இவருடைய வருகையை பற்றி சொல்கிறார். நாளைக்கு ஒருத்தன் வர்றான்ப்பா, அவன் இப்படி இருப்பான், அவன் எதை கழுதையை தேடி வந்தான், அவனுக்கு நீ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலருக்கு ஒரு தேவை இருக்குது, என் ஜனத்துக்கு ஒரு தேவை, அந்த தேவை சந்திப்பதற்கு நான் அந்த மனுஷனை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். அவங்க எல்லாரும் ராஜாவான்னு கேட்குறாங்க, அவனுக்கு நான் அவனை ராஜாவாக மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு சவுலுக்கே தெரியாத ஒரு காரியத்தை, சவுலுக்கே புரியாத, சவுலுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படி அவன் தேவன் செய்ய போகிறதை அவன் கண்ணு காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவன் இருதயத்தில் உணரவும் முடியல. நம்ம நினையத்தில் இதயத்தில் கேட்கறது நம்ம மனசில் வர்றதுக்கு முன்னால் இன்னது தேவை என்பது உங்கள் பரமபிதான் அறிந்திருக்கிறான்னு சொன்ன மாதிரி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவனுடைய தேவை என்ன அப்பா சொன்ன அப்படியே கேட்டு தேவனையும் தெய்வ மனுஷனையும் கனம் பண்ணி போனனால கர்த்தர் இவனுக்குன்னு ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. அவனுக்குன்னு ஆயத்தம் பண்ணது சவுலுக்கு அவன் கண்ணு கண்டதில்லை, காது கேட்டதில்லை, எந்த மனுஷன் இதை நினைப்பதற்கு வேண்டிக்கொள்ளுக்கு மேலே இவனை குறித்து செய்யறதுக்கு கர்த்தர் அந்த தெய்வ மனுஷன் சொன்னார். நாளைக்கு ஒருத்தன் வருவான் பார், அவனை நீ அபிஷேகம் பண்ணு, அவனைத்தான் நான் ராஜாவாக்க போகிறேன். கழுதையை தேடி வந்தவன் தான், ராஜா பதவியை தேடி வரல, கழுதையை தேடி வந்தவன் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் இதயத்தை கர்த்தர் பார்த்தார். அவன் பார்த்த உடனே சவுலை பார்க்க போகிறான். அவருக்கு நேரம் எல்லாம் நான் சொல்ல வீட்டில் வாசிங்க. அப்படி போன பொழுது அப்போ இவன் தான்ப்பா நான் உன்ட்ட சொன்னேன். அவனை பார்த்த உடனே, எப்பா இன்னைக்கு ராத்தங்கு, இன்னைக்கு போய் நல்ல இளைப்பாரு, நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன், ஆகவே கர்த்தர் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீ இன்னைக்கு என் கூட சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாப்பாட்டுக்கு அழைக்கிறாரு. அவங்க கூட 30 பேர் வந்தாங்க. 30 பேருக்கு அந்த ஒரு பந்தி நடக்குது. அந்த பந்தியில் விசேஷமாக அவனுக்கு சொல்கிறாரு, அவன் வேலைக்காரனை பார்த்து, ஏப்பா நான் இந்த தேவ மனுஷனுக்குன்னு சொல்லி ஒரு காரியத்தை விசேஷமாக நான் உன் கையில் கொடுத்துருந்தேன் பாரு. அங்கே பார்க்குறோம் 23ஆம் வசனம் வாசித்து பார்க்குறோம். பின்பு சாமுவேல் சமயக்காரனை பார்த்து, உன் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை என்ன செய், அதை கொண்டு வா அப்படின்னா. அப்பொழுது சமயக்காரன் ஒரு முன்னந்தொடைய அதனோடு இருந்ததை எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பதாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ, எல்லாம் சொல்லுங்க, இதோ இது உனக்காக வைக்கப்பட்டது. ஆமென் சொல்லுமா? 1000 பேர் வேலைக்கு வரலாம், 1,00,000 பேர் வேலைக்கு வரலாம், ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தருக்கு உண்மையாக கீழ்ப்படுவோம்னா, இது உனக்குன்னு இந்த வேலை வச்சிருக்கேன் பாரு. கரங்களை தெரிய கர்த்தர் உனக்குன்னு வச்சதை வேற எவனும் எடுக்க முடியாது. எனக்குன்னு உனக்குன்னு கர்த்தர் உன்னை முன்குறித்து வச்சுக்கிறார். எனக்குன்னு முன்குறித்து வச்சதை நான் அனுபவிக்கேன்னா
எனக்குன்னு வச்சது, எனக்குன்னு வச்சதை வேற எவனும் அதை எடுக்கக்கூடாது. உனக்கு உண்டானதை நீ பற்றி கொண்டு, உனக்குன்னு ஒன்று வச்சுக்கிறார, உனக்குன்னு ஒன்று அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறார. அது உனக்கு எப்போ ஆயத்தம் பண்ணாரு? உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே. நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணது நன்மையில கண்ணு கண்டதில்லை, அது காது கேட்டதில்லை, அது எந்த மனுஷனுடைய இது தோணல. அதை நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுக்கும் மேலே செய்யுங்க. நல்ல கரங்கள் தட்டி ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உனக்குன்னு ஒன்று வச்சிருக்கிறார், அது உனக்கே தெரியாது. நீ அறியாததும் உனக்கு எட்டாவது ஆண்டு சொல்றாரு. எரேமியா 33:3 சொல்றாரு. என்ன சொன்னாரு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். என்ன நீ கூப்பிட்டா போதும், நீ எனக்கு கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். உனக்கு உத்தரவு கொடுத்து எல்லாம் சொல்லுங்க, நீ அறியாதது எட்டாதமான பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் பெரிய காரியம் செய்யணும்? ஆமென் சொல்லுவோம். உனக்குன்னு வர்றதுக்கு முன்னாலே கர்த்தர் சாமுவேலை சொல்ல, நாளைக்கு வருவான், அவனை ஆனர் பண்ணணும். இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஒரு ராஜாவான்னு கேட்குறாங்க. ஜனங்களுடைய அந்த அந்த அபேட்சை, ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுக்கு ஒரு ராஜா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்களே. அந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தேவைக்கு நான் இந்த மனுஷனை நான் பயன்படுத்தப்படுறேன். ஏராளமான மக்கள் நம்ம சூழ்ந்துருக்கிறாங்க. பாளையங்கோட்டையில் சமாதானப்படுத்த, திருநெல்வேலி, தமிழ்நாடு, இந்தியாவில் ஏராளமான மக்கள் எங்களுக்கு யார் வந்து உதவி செய்வாங்க? அவங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு பராக்கிரமசாலி கீசன் குமாரனாகிய ஒரு சவுலை, ஒரு சௌந்தரியமுள்ள ஒரு சவுலை, உயரமான ஒரு சவுலை உபயோகப்படுத்துவதற்கு தெய்வ சித்தம் வச்சாரு. ஒருவேளை தோற்றத்தின் அடிப்படையில் நம்ம பெரிய ஆளாக இல்லாமல் இருக்கலாம், பராக்கிரமசாலியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு பயந்து காத்திருக்கிறவர்களாக இருப்போமே. ஆனால் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ண நன்மைகளை கண்ணு கண்டதில்லை, காது கேட்டதில்லை. அப்போ சவுல் அந்த சாமுவேல் சொல்றப்பா, எல்லா மக்களுடைய தேவை எதிர்பார்க்கறதுக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். உன்னை தெரிந்து கொண்டாரு சொல்றதுக்கு அவன் சொல்கிறான், சூப்பராக, நான் சாதாரண ஒரு கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கணும். எந்த இடத்துக்கு நம்ம வரணும்னு பாருங்க. சவுல் சொல்கிறான், 12 இந்த கோத்திரத்தில் பென்னியமின் கோத்திரம் சின்ன கோத்திரம். அந்த சின்ன கோத்திரத்துலேயும் நாங்கள் சின்ன குடும்பம். அந்த பெரிய பொறுப்புக்கு, அந்த பதவிக்கு நான் தகுதி இல்லாதவன். தகுதி இல்லாத என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்துறான். வேதம் நமக்கு சொல்கிறது, யாரெல்லாம் தாத்துறாங்களோ அவங்களாம் உயர்த்துற. ஆமென் சொல்லும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரா? தாழ்மை. தேவ சமூகத்தில் ஒன்று இல்லை, அந்த ராஜ பதவிக்கு நான் தகுதி கிடையாது அப்படின்னு கர்த்தருடைய கரத்தில் விழுந்து கிடந்து தாழ்த்தி வர்றமே பாருங்க. அப்போ தான் கடவுள் நம்ம உயரமாக வைத்து, தோற்றத்திலையும் உயரமானவன். அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் உயர்ந்த பதவியை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தர், ஆண்டவரே, நம்ம ஆண்டவர் உயர்த்துறதுக்கு நம்ம அவருடைய சமூகத்தில் வந்து அப்படியே நம்ம வெறுமையாக ஒன்றும் இல்லை ஆண்டவர்னு சொல்லி கர்த்தருடைய கரத்தில் விழுந்திருந்த முழு ஜெபத்தில் எல்லாரும் வந்து அந்த காட்ஸ் பிரசன்ஸில் வந்து ஒன்றும் இல்லை ஆண்டவரே வெறுமையாக தாழ்த்தினாங்க. அந்த பலிபீடத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி வெறுமையாக்கும் போது, நாம் நினைப்பதற்கு வேண்டிக்கொள்ளும் மேலே செய்வார். ஆமேன்னு சொல்லுமா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். உனக்குன்னு ஒன்று வச்சுக்கிறேன். 30 பேர் வந்தாங்க. 30 பேர் வர்றதுக்கு முன்னால், நாளைக்கு இவனுக்கு இது ஸ்பெஷல், ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஸ்பெஷல் கொடுப்பார். ஆமென். விசுவாசிக்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவன் உனக்குன்னு இது வைக்கப்பட்டது, இதை நீ அவன் சாப்பிட்டு சொல்லி அவனுக்கு அன்றைய தினம் அவன் சவுலோடு அவன் சாப்பிட்டான், சாமுவேலோடு சாப்பிட்டான்னு சொல்லி வாசித்து பார்க்குறோம். அதற்கு அப்புறமாக தேவன் அவனுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். 10:1 வாசித்து, சாமுவேல் தலைக்குப்பை எடுத்து அவன் தலையின் மேலே வார்த்து அவனை முத்தம் செய்து, உன்னை இந்த இஸ்ரவேலுடைய சமஸ்த இஸ்ரவேல் மத்தியிலையும் கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேலே என்ன செய்கிறார்? ராஜாவாக, ராஜா அபிஷேகம். கழுதையை தேடி போனவனுக்கு பதவி தானா தேடி, இவன் பதவியை தேடி போகல, ஆனால் கர்த்தரைத்தான் தேடின. கர்த்தர் சொன்னதுக்கு அடையாளம், அப்பா சொன்னதை அப்படி செஞ்சான். பிரச்சனை வந்தப்போ கர்த்தரை தேடினான், கர்த்தருடைய மனுஷனை தேடினான். கர்த்தர் ஆண்டவருடைய இதயத்தை பார்த்த போது
தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க செய்யும்படி அவருடைய கண்கள் உலகமெல்லாம் உலாவிக் கொண்டிருக்கிறது. இவருக்கு உதவி செய்யும்படி அவனுக்கு ராஜ அபிஷேகம் கொடுத்து, அதோடு மட்டும் அல்ல, பின்ன பார்த்தீங்கன்னா கிருபைகளை கொடுத்து, வரங்களை கொடுத்து, தீர்க்கதரிசன வரங்களை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, அதை விட எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவனுக்கு என்ன கொடுத்தாருன்னா 10:9 வாசிப்பன், தேவன் அவன் சாமிட்டு போகும்போது அவனுக்கு என்ன கொடுத்தாராம்? வேற அல்லேலூயா சொல்லுமா. மார்ச் மாதம் வரைக்கும் ஒரு இருதயம் எடுக்கலாம், இன்னைக்கு ஒரு இருதயம் டிரான்ஸ்பிளான்டேஷன். அல்லேலூயா. ஒரு இருதய அறுவை சிகிச்சை. ஆணுடைய சமூகத்தில் வரும்போது நமக்கு பழைய இருதயத்தை எடுத்து என்ன கொடுப்பாராம்? தேவனே சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க. தேவனுக்கு ஏற்கும் வழிகள் ஒருங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை போனக்கடீர். இந்த ஏப்ரல் மாதத்தில் நமக்குன்னு ஆயத்தம் பண்ணதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு புது இதயத்தோடும் உடைந்த இதயத்தோடும் தேவ சமூகத்தில் வருவோம். கர்த்தர் நமக்குன்னு ஆயத்தம் பண்ணதை பெற்றுக்கொள்ள எழுதியிருக்கிறபடி, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இது ஆயத்தம் பண்ணவைகளை கண்ணு காணதில்லை, காது கேட்கலை, எந்த மனுஷ இதயத்தில் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலே சரி தெய்வம் ஆமேன்னு சொல்லுமா. எல்லாரும் எழுந்து ஜெபிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திடுவோம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டிக் கொண்டே, எனக்கு நீ சொந்தமென்றார். சொந்தமென்றார். களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கிருபையும் நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏப்ரல் மாசத்துல நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், ஆலோசனை அவர் அவர் தருவார். களி கூறுவோம் அவர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி
உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும்படி உமக்கு காத்திருக்க, உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்க, எங்களை வெறுமையாக்க, நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் உதவி செய்யுங்க. மனுஷிகம் மறையணும், தெய்வீகம் உயரணும். கிருபை கூட இருப்பதாக இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தாம் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலம் மறவாதே. ஆமென். ஹாப்பி பர்த்டே ஆர் சாமுவேல், அபிஷேக், அனிதா, மெர்சி, கமலா, சூரிய, ஸ்டூவர்ட், ஜாக்சன், மேரி. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி தகப்பனே. இந்த பிறந்த நாள் காணும் பிள்ளைகளையும் திருமண நாள் காணும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருளும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.